என்பது சங்கியன் மிகவும் சாமர்த்தியமாக தமிழில் ஒரு வருஷம் முழுவதும் அந்த மாப்பழத்தின் போரின் அறிவு போதை அறிவித்து தெளிவாக காட்டுகின்றனர். பெரியவரான பீஷ்மர் முதல் அபிமன்யுவை போன்ற பல்வேறு கொள்கையை மாபெரும் நாசத்திற்கு காரணம். பொருள் ஆயிடுச்சுங்களா? ஓகே. 1:19 சகோசோ தாத்தராஷ்டிரானா ஹிருதயானி யதாரயா நாபஸ்சா பிருத்விம் சைவ துமுலோ பயானுதயா பயானு அது இது மொழிபெயர்ப்பு தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி பூமி பல்வேறு சங்கங்களில் பேரொழியாக இருந்து பூமி வானம் நடுவமாக இருந்திருக்க திருவாரூர் சிதறி போயினார். தனது கண்களை ஒழித்த போது பாண்டவர் தரப்பில் பெரிய சிதறல் ஏற்படவில்லை, அதுபோல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பாண்டவர் சிதறி பாண்டவர்கள் மாபெரும் நாசத்திற்கு அச்சமுறை 20 ஸ்லோகம் பொருளை மட்டும் படிக்கும். 20 பதம் 20 ஸ்லோகமா அத்தவ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜः பிரபுதே சாஸ்திர சம்பதே தனுர்உத்யம்ய பாண்டவः ரிஷிகேஷாம் ததா வாக்கியம் இதமஹ மஹீபதே. பொருளை இது மட்டும் படிங்க, மொழிபெயர்ப்பு மட்டும். அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேர்தல் அமர்ந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தன் வில்லை ஏந்திய ஆளுநர் மேல்மொழியை கண்டவுடன் பகவான் கூறினார். போர் கொடுக்க உள்ளது. பகவான் நேரடி வெளிக்காட்டும்படி எதிர்பார்க்காத அளவில் படை பலத்தை கண்டு திருவாரூர் ஏற்பட்ட ஒரு நாம் அறிவித்தோம். சொல்லியுள்ள அவமான சின்னம் வெற்றியின் மற்றொரு அறிகுறியாய். எனவே ராமனுக்கும் ராவனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் அம்மான் ராமனுக்கு ஒத்துழைத்தார். கூறினார். தற்போது அர்ஜுனன் தற்போது ராமனும் அனுமான் அவனுக்கு உதவுவதற்காக வைத்துள்ளனர். பகவான் கிருஷ்ணர் சாஸ்தாத் ராமனை மேலும் முக்கிய சேவகமான முக்கிய நாயகி அதிர்ஷ்ட தேவதையான சீதை வைத்திருப்பார். எனவே இத்தகைய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் அவனுக்கு வழிகாட்ட எனவே பகவான் அவர் முக்கிய மக்களகரமான வெற்றி உறுதி என்று தெளிவுபடுத்தும் சின்னங்கள் ஆகும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वदान्तिकं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम.
அங்கிருந்து கை வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்களா? வெரி ஆமா சீக்கிரமா. ஸோ இந்த நம்ம படிச்ச காலத்துல எல்லாமே பகவான் எந்த பகுதியில இல்லையோ அந்த இடத்துல வந்து வெற்றியை பார்க்க முடியாது. அதாவது சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன் இந்த சங்கநாதம் பிறகு வந்து எப்படியெல்லாம் ஒரு அந்த வாதாவரணம் வந்து சேஞ்ச் ஆனதுன்றது வந்து இங்க நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஆண்டவர்கள் வந்து இந்த வெல்ல போறாருன்றது வந்து உறுதியா இந்த அறிகுறிகளை வந்து நம்ம பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்க இயலும். அதனால இந்த 9 அறிகுறிகள் இருக்கு. இந்த அறிகுறிகளை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் நமக்கு வந்துருது. அதாவது இந்த சொல்றாங்க பகவான் வந்து நிறைய நாமங்கள் இருக்கு. அனந்த கோடி நாமங்கள் வந்து பகவானுக்கு இருக்கு. ஏன்னா பகவானை வந்து மதுசூதனா, ரிஷிகேஷா, மாதவா, அப்புறம் வந்து தேவகி நந்தனா, யசோத நந்தனா, இந்த மாதிரி பல பேர்கள் பகவானுக்கு அந்த பக்தர்களுக்கு தொடர்பாக லீலைகளுக்கு தொடர்பாக அந்த பேர்கள் வந்து பகவான் வந்து தேவகி நந்தனா தேவகி தாயோட பையன், யசோத நந்தனா யசோதி தாயோட பையன், மதுசூதனா அப்படின்னா மதுன்ற ஒரு அரக்கனை வந்து வதம் பண்ணும்போது அவருக்கு மதுசூதனான்ற பேர் வருது. இந்த மாதிரி பல பேர்கள் வந்து பகவான் வந்து அளிக்கப்படுறாங்க. பக்தர்கள் தன்னோட லீலைகளுக்கு தொடர்பாக அந்த பேர்களை வச்சு வந்து பகவான் வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இங்க பகவானோட முதலாவது அறிமுகத்தை வந்து இங்க சொல்றாங்க. எப்படி பகவான் வந்து பகவத்கீதையில அறிமுகமானாரு என்பதை இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம பெரிய இப்போ சினிமா ஆக்டர்ஸோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ வந்து என்ட்ரி ஆகும்போது நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், ஃபிலிமில் பார்த்துருப்போம், எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஒரு 100 கார் அப்படியே பின்னாடி முன்னாடி அந்த சைடு 100 கார் வரும். அப்படியே அவருக்கு வந்து டோர் திறப்பாரு, அவர் கார் காமிப்பாரு. அப்படியே அவரோட இதுக்கு அவர் பர்சனாலிட்டி காமிப்பாரு. அவர் ஸ்கூலிங் கிளாஸ் அதெல்லாம் காமிச்சு அவர் எப்படி இறங்குறாரு, அவர் கூட எப்படி எஸ்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி வராங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பௌத்திக உலகத்துல நம்ம பார்க்கலாம் எப்படி வராங்க. ஆனா இங்க பகவான் வந்து எப்படி இங்க வந்து ஒரு டேஷிங் ஒரு அந்த அவரோட அறிமுகம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி பௌத்திகவாதிகள் மாதிரியோ அரசியல்வாதிகள் மாதிரியோ எப்படி அறிமுகமானாரு அப்படின்னா ஒரு சாதாரணமான சேவகரா வந்து அறிமுகமாகிறார். ஒரு தேரோட்டிய மன்னனா வந்து உட்காந்து அதுக்கு அப்படி அறிமுகமாகிறார். அதாவது சாஸ்திரங்க மகாபாரதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு தேரோட்டியனோட இயற்கையான ஒரு செயல் என்ன அப்படின்னா பின்னாடி வந்து அந்த மகாவீரர் உட்கார்ந்துருப்பாரு. அந்த மகாவீரர் கையில வந்து எப்பவும் வந்து ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதம் வந்து 2 கையும் வந்து காலியா இருக்காது. எப்போ ஏதோ அந்த ஆயுதம் இருந்திருக்கும். போர் பண்ணும்போது கூட வாயால் என்ன பண்ணுவாங்க, வாயு கூட ஃப்ரீயா இருக்காது. அந்த மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும். அந்த மந்திரங்களை உச்சரிச்சுதான் அந்த ஆயுதத்தை வந்து பிரயோகம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கையும் ஃப்ரீயா இல்லை, வாயும் ஃப்ரீயா இல்லை. அப்ப அந்த ரத்தத்தை ஓடுற அந்த டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷ்ல டிரைவர் அந்த காலத்துல இந்த காலத்துல டிரைவர் அப்போ வந்து சாரதி, பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதி. எத்தனை பேர் சென்னையில பார்த்த சாரதி கோயில் பார்த்துருக்கீங்க? நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நீங்க பார்க்கல ஒரு தடவை கூட்டிட்டு போங்க, பார்த்துருப்பாங்க, மறந்துட்டு. அங்க முதல்ல வந்து கிருஷ்ணர் தர்ஷனம் ஆகுது முன்னாடி ஒரு பசு வரும். பசு முன்னாடி வந்து அந்த மாதிரி பகவானுக்கு வந்து அந்த ரதச்சோதனுக்கு அந்த சாரதிக்கு எப்படி வந்து அவர் அறிகுறிகள் கொடுக்குறாரு அப்படின்னா ரைட்டு போ, லெஃப்ட் போ, வலது பக்கம் போ, இடது பக்கம் போன்றதுக்கு வந்து வாயில சொல்றது வந்து அவர்
ஏன்னா வாயில வந்து மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும், கையில வந்து அஸ்திரம் வச்சிருப்பாங்க. அதனால காலில் வந்து ஒதுக்கிடுமா, வலது பக்கம் ஒதிச்சாதான் அவர் வலது பக்கம் போனது ஒரு முடியுமா அந்த ரதச்சோதனத்துக்கு. இடது பக்கம் ஒதிக்கணும், காலில் ஒதிக்கணும், காலில் ஒதிச்சா அவர் இடது பக்கம் போவாங்க. இப்படி ஒரு சாதாரணமான டிரைவர் கூட, இப்ப இருக்கிற டிரைவர் அப்படிமா இயக்குறாங்க, நம்மளை ஒதுக்கி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி டிரைவருக்கு ஏதாவது பண்ண நம்மளை ஒதுக்கி ஓடிவாங்க. ஆனா இந்த பிரம்மாண்ட கோட்டி நாயகன், ஜகத்துக்கே நாதன், ரங்கத்துக்கே நாதன், அவரை வந்து அர்ஜுனன் வந்து காலில் ஒதிச்சு அவருக்கு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்லி அவருக்கு அந்த வழியை சொல்றாரு. அப்படி ஒரு சாதாரணமா அறிமுகம் ஆகிறாரு நம்ம கிருஷ்ணர் எங்க மகாபாரதத்துல. இதான் அந்த பகவானோட அந்த பணிவான செயல்களை வந்து இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பகவானே அவ்வளவு பணிவா இருந்தா நம்ம எவ்வளவு பணிவா இருக்கணும்ன்றது வந்து சொல்றாங்க. அதனாலதான் சில பிரபுபாத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தி அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டிவோஷனல் சர்வீஸ் என்றாங்க. சேவை, பக்திக்கு வந்து உண்மையான ஒரு அர்த்தம் வந்து சேவை பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சர்வீஸ் மோட்டிவ், சேவகனா இருக்கணும். அந்த சேவையினாலதான் நம்ம வந்து பக்தி பண்ண முடியும். ஆக்சுவலா பக்திக்கு முக்கியமான ஒரு கருத்தே அதுதான், சேவையை பண்ணாதான் நம்ம பக்தியே பண்ண முடியும். அந்த பக்திக்கு வந்து பிரபுபாத் அதனால அந்த டிவோஷனல் சர்வீஸ் வந்து பேர் வச்சிருக்காரு. ஸோ அதனால கிருஷ்ணர் இப்படி எல்லாம் அறிமுகம் மாறாரு மகாபாரதத்துல. ஸோ இப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு இப்போ நம்ம ஃப்ளைட்ல போறோம், மாயாபுரத்தோ பிருந்தாவனத்தோ நம்ம ஃப்ளைட்ல ஏதோ போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளைட்ல வந்து ஏர் ஹாஸ்டஸ் நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, வணக்கத்தை வச்சுட்டு நம்மளை வரவேற்பாங்க. வரவேற்கும் போது அந்த அந்த வரவேற்பு வந்து எப்படி இருக்குன்னா, எவ்வளவு நம்ம பெரிய கௌரவம் உள்ள ஆள் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அங்க ஏன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கோம் பாருங்க, பணம், அந்த பணம் அங்க பேசும், நம்ம கௌரவம் கிடையாது அங்கதான். அந்த பணம் பேச, அந்த பணனால வெல்கம் சார் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்மள பேசுமே தவிர, இப்போ ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனா, இப்போ நம்ம ஜிஆர்டில அப்புறம் வந்து சென்னை சித்தப்ப முன்னாடி ஒரு பொண்ணு பெண் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி வணக்கம். அது ஒரு அட்ராக்ட், கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்டைல். இப்படியெல்லாம் வரல பகவான், சாதாரணமா ஒரு தேர்வட்டிய அறிமுகமாக. அதனால பகவானே பக்தர்களுக்கு சேவை செய்யறதுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லை, அவருக்கு எதிர்பார்ப்பே இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாம வரவேற்கிறாரு, சேவையை செய்யறாரு. ஒரு தாய் வந்து வீட்டுல குழந்தை இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து டைம் டேபிள் போட்டு சார்ட் போட்டு, நான் 6 மணி நேரம் தான் வருவேன், குழந்தைய பார்த்துக்குவேன், நைட்டு தான் நான் பார்த்துக்குவேன், மத்தியானம் தான் நான் பார்த்துக்குவேன் சொல்லி ஷிஃப்ட் மூலமா ஷிஃப்ட் பேசிஸ்ல நான் பார்த்துக்குவேன்றது எப்போ தாய் வந்து குழந்தைக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தாய் வந்து குழந்தை தான் முக்கியமே தவிர அந்த டைமிங்ஸோ அந்த ஷிஃப்டோ இல்ல ஃப்ரீயா இருக்கணும், நான் லெக்சரா இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் எண்ணம் இருக்காது அவங்க. அந்த குழந்தைய வந்து எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, தன்னோட சந்தோஷத்தை வந்து தியாகம் பண்ணாலும் சரி, அந்த குழந்தை நல்லா இருக்கும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் பாக்குறாங்களே தவிர அந்த அன்பு பரிமாற்றம் தான். 24 hours நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா, கரெக்டா எழுச்சுப்பாரு, குழந்தைங்களை எழுச்சிட்டு ஒரு ஒதிப்பாரு, நம்மள எழுஞ்சிட்டு மேல சொல்லி. அது சரி, அங்க ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போகணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை, ஒரு தாய் வந்து எதிர்பார்க்கறது இல்லை, குழந்தைகிட்ட எதிர்பார்க்கறது. குழந்தைக்கு தன்னோட முழு வாழ்க்கையை வந்து எப்படி தியாகம் பண்ணிக்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த பகவான் கிருஷ்ணர் கூட சேவகர்களுக்காக எந்த வேணாலும் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்காரு. பூமிதான் கரெக்டா, கரெக்ட். உதாரணம் பூமி கூட, பிருத்வி பூமாதா. ஸோ அந்த மாதிரி அந்த கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு கொழும்புதான் பண்றதுக்காக நம்ம போறோமே, அந்த மால்லையோ அந்த காம்ப்ளெக்ஸ்லயோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போறோம், அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா அவங்க போன பிறகு நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த பகவான் அப்படி கிடையாது, முழுக்க அர்ஜுனுக்கு சேவை செய்யறதுக்காகவே வந்திருக்காரு. அதனால டிவோஷனல் சர்வீஸ் வந்து ஒரு தாய் வந்து குழந்தைக்கு எப்படி சேவை செய்யுமோ அதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கதான் உண்மையான ஒரு அன்பு இருக்கு, உண்மையான ஒரு பாசம் அங்க அந்த வாத்சல்ய ரசம் அங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு தடவை ஒரு கல்யாணத்தை ஒரு பையன் என்ன பண்றான்னா, இந்த என்ன சொல்றது மிடில்மேன், இந்த பொருத்தம் பண்ணுவாங்க இல்லையா பொண்ணுக்கும் பையனுக்கும், அவங்கிட்ட போய் இந்த மாதிரி நீ பண்ண கல்யாணம் சரியில்லை, நான் அந்த பொண்ணை வந்து காதலிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான் அந்த இவன்கிட்ட. அவன் சொல்றான், இல்ல போய் முதல்ல போய் காதலி பொண்ண அந்த பெண்ணை, இதெல்லாம் எப்படி நீ வந்து நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்ல என்னால முடியாது,
எனக்கு அந்த ஃபீலிங்கே வரல, அந்த உணர்ச்சியே வரல. அப்படி கிடையாது. பெண்ன்றது வந்து உணர்ச்சி ஃபீலிங் கிடையாது. உனக்கு அர்த்தாங்கினி அவளை வந்து நீ உண்மையா காதலிச்சாதான் அவன் உன்னை காதலிப்பா. அப்பதான் உன்னோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல என்ன சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எலிமெண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அந்த தியாகம்ன்றது, ஒரு பொண்ணுக்காக, ஒரு பொண்ணு வந்து பையனுக்காக அந்த தியாகம் பண்ணணும். அந்த தியாகம் பண்ணாதான் 2 பேருக்கும் ஒரு அமைப்பு கரெக்டா வரும். அதே மாதிரிதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னோட பக்தர்களுக்காக தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அதே மாதிரி பக்தர்கள், தூயமான பக்தர்கள் கூட பகவானுக்காக செய்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அதான் இங்க சொல்றாங்க. அதாவது அந்த சாக்ரிஃபைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாஸா இருக்கக்கூடாது, பாஸா இருக்கக்கூடாது. பூனேல ஒரு தடவை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு டிரைவர் 30 வருஷமா அவனுக்கு சேவை செஞ்சிருக்கான். அந்த இவருக்கு, அந்த அதிகாரிக்கு, அந்த ஒரு என்ன சொல்றது, ரிச்சஸ்ட் பர்சனுக்கு. அந்த அப்போ ஒரு 30-40 வருஷம் அவன் நல்லா அவருக்கு சேவை செஞ்சுட்டு கடைசியில வந்து அவரு உடலை விட்டாரு. இவர் அந்த டைம்ல உடல் விடுற டைம்ல வந்து இவர் வெளியே டெல்லியில மீட்டிங்காக போயிருக்காரு. ஃபிளைட்ல போயிருக்காரு. ஃபிளைட்ல போகும்போது இவங்களுக்கு வந்து செய்தி வருது. அவங்க மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, உடனே கால் பண்ணி சொல்றாரு. அந்த கால் பண்ணி சொன்ன உடனே, அவனை வந்து நீங்க சம்ஸ்காரம் பண்ணாதீங்க, அந்த ஷர்தா பண்ணுவேன், நான் வர வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, பர்சனலா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து நேரா அங்க இருந்து பூனேக்கு வராரு. உண்மையா நடந்தது. அங்க வந்துட்டு அவரோட லீமுசின் கார் ஒன்று இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் கார். அது அந்த கார்ல அவர் அந்த கார்ல ஓடிட்டு இருந்தார். இவருக்கு ஓனருக்கு இவர் என்ன பண்ணாரு, இவர் டிரைவரா வந்து அவர் அந்த பணத்தை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு நேரா அந்த ஸ்மசானத்துக்கு போட்டு போறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு டிரைவர் மட்டும் இல்ல, ரொம்ப நெருங்கிய ஒரு சேவகன், எனக்கு நெருங்கிய ஸ்நேகிதர் இவரு. நாங்க 2 பேரும் நிறைய பகிர்ந்துக்கிறோம், எங்க வீட்டுது அவங்க வீட்டுது நிறைய பகிர்ந்துக்கிறோம். ஒரு டிரைவர் வந்து ஒரு ஓனர் கிட்ட எப்போ இதெல்லாம் பகிர்ந்துக்கிறது இல்லை. ஏன்னா அவரோட கௌரவம் வேற, இவரோட கௌரவம் வேற. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற டிரைவர்களோட இது வேற, அவரோட மனநிலை வேற. ஸோ அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. அதனால இவர் எப்படி பழகிருக்காருன்னா, ஒரு ஸ்நேகிதரா பழகிருக்காரு இவர்கிட்ட, நண்பனா பழகிருக்காரு. அந்த பழகினதுனால என்ன பண்றாரு, இவரே நேரா அந்த ஹெலிகாப்டர்ல வந்து அவரோட கூட அந்த கார்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் இவரே இது பண்ணிருக்காரு. அந்த சம்ஸ்காரம் எல்லாம் ஸ்ராத்தா எல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ ஏன் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா, அவர் அவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்தாலும், ஒரு என்ன பணக்காரனா இருந்தா கூட தன்னோட டிரைவருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாருன்றது நம்ம இங்க பார்க்கணும். ஸ்நேகித அந்த நட்புக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாருன்றது நம்ம பார்க்கணும். அதனாலதான் இங்க அர்ஜுனரு கிருஷ்ணரினா ஒரு நட்பு. அவர் சாக்கிய ரசம், சாக்கிய ரசத்துல அவங்க வந்து பக்தி செய்யறாங்க. சோ அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் இல்லாத ஒரு இடம் வந்து அங்க வந்து வெற்றியை நம்ம பார்க்க முடியாது. அதனால இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது ஒரு அறிவுரை என்னன்னா, எங்க கிருஷ்ணர் வந்து பர்சனலா இருக்காரோ அந்த இடத்துல வந்து எப்பவும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வெற்றி இருக்கும், வெற்றியை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே ஏதாவது நம்ம வீட்டுல பிரச்சனையோ இல்ல சமுதாயத்துல பிரச்சனையோ இல்ல நம்ம குடும்பத்துல ஏதோ பிரச்சனையோ இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து பகவான் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரி நான் கஷ்டத்துல இருக்கிறேன், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே பகவான் கிட்ட நம்ம போய் ப்ரே பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். அது எல்லாரோட சுபாவம் அப்படிதான், மனிதனோட சுபாவமே அந்த மாதிரிதான். ஆனா நம்ம பிரச்சனைகளை வந்து கேட்கறதுக்கு வேற யாரும் நபரும் வரதில்லை, எந்த நபரும் வர மாட்டாங்க. நம்மளுக்கு நிறைய பிரச்சனையே இருக்கு. அவன் என்ன அவன் எது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போறோம் இல்ல ஒரு விருந்தாளி கிட்ட போறோம், எவங்கிட்ட நம்ம போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு போப்பா, எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, தலைக்கு மேல எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் உன்னோட பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு அவன் வந்து அவனை விட்டு ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அவன் பிரச்சனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம எல்லாரும் பிரச்சனை கேட்கறதுக்கு யாரு இருக்காருன்னா அவர் பகவான். அவர் கேட்கிறாரு. அவர் கேட்கறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து சகாயமும் பண்றாரு. எல்லா விதத்திலும் சகாயம் பண்றாரு. எல்லாமே அவருதான் பாக்குறாரு. நல்லவனுக்கு பாக்குறாரு, கெட்டவனுக்கு பாக்குறாரு, கொலைகாரனுக்கு பாக்குறாரு. எவன் கொலை பண்ணாலும் அவனுக்கு பாக்குறாரு. ஒரு திருடனுக்கும் அவர் தான் பாக்குறாரு. அவர்தான் வந்து எல்லாரையும் பராமரிக்கிறார். இப்படி ஒரு இடத்துல பாம்பேல ஒரு பெரிய நம்ம இயக்கத்துல ஒரு பெரிய என்ன சொல்றது பண்டல் ப்ரோக்ராம் சொல்லி பண்ணுவாங்க. இந்த சமயத்துல பிரபுபாத் பண்ணிட்டு இருப்பாங்க பண்டல் ப்ரோக்ராம் மாதிரி. பெண்டால் ப்ரோக்ராம், அது பண்டல் ப்ரோக்ராம் சொல்லி சொல்லுவாங்க ஹிந்தில. அந்த பண்டால் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் வந்திருக்காங்க. அங்க ஒரு பையன், இளமையில இருக்கிற ஒரு பையன் வந்து பெரிய பணக்கார பையன், அக்கஸ்மாத்தா போய் உட்காந்துட்டான், தெரியாம போய் உட்காந்து, அன்பார்ச்சுனேட்டோ ஃபார்ச்சுனேட்டோ, துரதிருஷ்டமா அதிருஷ்டமா தெரியல போய் உட்காந்துட்டான்.
அவங்க உட்கார்ந்த உடனே என்ன பண்ணா, அந்த கிளாஸ் கேட்டா ஒரு பெரிய சன்னியாசி, உயர்ந்தமான ஒரு சன்னியாசி அது கேட்டுட்டே இருக்காரு. இவன் கேட்க கேட்க அந்த லெக்சர் வந்து இவனை பயங்கரமா கவரிடுச்சு. அது கவர்ன உடனே அங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாரும் அவரை போய் மீட் பண்ணு, நான் அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா இவங்க சொன்னாங்க, அவங்களெல்லாம் நீங்க சாதாரணமா வந்து கிட்ட போக முடியாது, 16 ரவுண்ட் சேட் பண்ணாதான் நீங்க போக முடியும். சில இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா உயர்ந்தமான சன்னியாசிகள் துறவு வாழ்க்கையை வந்து கடைபிடிக்கிறவங்க எல்லாமே சாதாரணமா இருக்கவங்களுக்கு அப்பதான் அறிமுகமா இருக்கிறவங்க எல்லாம் தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட நடத்தை வேற மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்து அறிமுகம் பண்ணிடுறதுக்கு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து நான் அவங்கள சந்திக்கணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன தகுதி வேணும், நீ மினிமம் 16 ரவுண்டு சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள் அப்படிதான், அன்னைக்குதான் வந்திருக்காரு அவரு. இப்போ ஒரு ஆர்வமா அன்னைக்கு போய் ஜபமா அதுக்கு அந்த மாதிரி ஜபம் பண்றது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே மாலையெல்லாம் கொடுத்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜபம் பண்ண ஆரம்பிச்சு அந்த கோயில ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்திருக்காரு. வந்துட்டு நான் அவரை பார்க்கணும் கண்டிப்பான்னு சொல்லி பாக்குறேன். கண்டிப்பா அவர் பார்க்கணும்னு சொல்லி போயிருக்காரு. பார்த்து பேசிட்டாரு, இந்த மாதிரி ஆர்வமா இருக்காரு சொன்னாரு, சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே. சரி, அப்ப நீங்க தொடர்ந்து கோயிலுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் பேசுறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு அவரு எப்போ ஒரு அந்த சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வீட்டுல கண்டினியூ பண்ணிட்டாரு. கண்டினியூ பண்ணிட்டு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி வருது கனவுல, உங்க அப்பா வாங்கியிருக்க ஷேர்ஸ் சீக்கிரமா வித்துட்டு டிஸ்பேட்ச் பண்ணிட்டு ஒரு செய்தி வந்து. அப்ப இவர் என்ன பண்றாரு, உடனே அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு செய்தி வந்தது, கோடிக்கணக்கான ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, இதெல்லாம் வித்துற சொல்றாங்க, ஏதோ பிரச்சனை இருக்காமா அப்படின்னு சொல்லி. அட போட, நீ ஒரு பைத்தியக்காரன், நம்ம மேனேஜர் 25 வருஷமா அவர் வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருக்காரு, பிரான்ச் மேனேஜர், அவருக்கு தெரியாம ஒரு இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு பெரிய நிபுணரா இருக்கியா, இது மேல உங்க இஷ்டம்ப்பா, எனக்கு நான் இது வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு சத்தியம் இருக்குதுல்ல, நான் சொல்றதுல சத்தியம் இருக்கு, நீ வேற போய் மேனேஜர் போய் கேளுங்க. போய் மேனேஜர் போய் கேட்டிருக்காரு. மேனேஜர் சொல்லிருக்காரு, யாருங்க உங்களுக்கு சொன்னத, பைத்தியக்காரன், இப்போ நீங்க கொள்முதல் பண்றது வந்து நீங்க இன்னும் நிறைய வாங்கலாம், விற்கக்கூடாது அப்படியான்னு சொல்லி சொன்னான். இந்த பையன் உள்ள கண்டிப்பாப்பா, நீங்க வந்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் போகுது, கணவன் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ நீ எப்படி உனக்கு இந்த மாதிரி கனவுல வருதுன்னா, இந்த மாதிரி நான் சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்ப இருந்து எனக்கு கனவு வர ஆரம்பிச்சு, அப்படி சாண்டிங் பண்றதை விட்டு பண்ணாத, நீ ஜெபமே பண்ணாத. இவரு இந்த பையன் சண்டை போட்டு அது பண்ணி ஷேர்ஸ விற்கிற மாதிரி, அது வித்த ஒரு 2 மாசத்துக்கு ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர், உலகத்திலே பெரிய பேர் மறந்துட்டேன், அவன் கம்பெனி வந்து கம்ப்ளீட் லாஸ் ஆயிடுச்சு. இவங்க வந்து அந்த ஷேர்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டாங்க. இவங்க வித்ததே, இவங்க விற்காம இருந்தா இவங்களுக்கு 7.5 கோடி லாஸ் ஆயிருக்கும். எத்தனை கோடி? 7.5 கோடி லாஸ் ஆயிருக்கும். இப்ப வித்ததுனால என்னாச்சு அப்படின்னா, அந்த 7.5 கோடி இவங்களுக்கு வந்து கேஷா அப்படி வந்து கையில வந்து சேர்ந்துச்சு. அதனால ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, பகவானோட தொடர்பு இருக்கிறதுனால பக்தர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க வந்து பகவான் வந்து நம்மளுக்கு கருணை காமிச்சிட்டே இருப்பாரு, அந்த அனுகிரகத்தை நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு பகவான். அதனால பகவானை எப்ப நம்ம வந்து தவிச்சு நம்ம வந்து தனியா செயல்படுறோம் பாருங்க, அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி எல்லாம். இப்ப மேனேஜர் வராது, பேங்க் மேனேஜர் வந்து பையன் கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா நீ வந்து இதை வந்து கரெக்டா சொல்ல முடிஞ்சது, இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கே அந்த மாதிரி செய்தி வந்து அப்படி சொல்லணும்னா, எனக்கு அந்த ஜெபமாலை கூட நானும் செய்யறேன்னு சொல்லி அவருக்கு பண்ண ஆரம்பிச்சு, அவரு பக்தராயிடும். இந்த மாதிரி நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில வந்து பகவான் வந்து ஒரு செய்திகளை வந்து கொடுக்குறாரு, கணவனை கொடுக்குறாரு, பக்தர் மூலமா கொடுக்குறாரு, ஒரு வேற நபர்கள் மூலமா கொடுக்குறாரு. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடந்திருக்கிறது, உண்மையா நடந்திருக்கிறது இதெல்லாம். அதனால அந்த முதலாவது சைன் என்ன அப்படின்னா, பகவானோட தனிப்பட்ட முறையில அவரை வந்து நம்ம வந்து அனுபவப்படணும். பகவான் இருக்காரான்ற அந்த பர்சனல் ஃபீலிங் நமக்கு வரணும். கிருஷ்ணரே உண்மையா இருக்காரான்ற பர்சனல் ஃபீலிங் எப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அந்த சமயத்துல பகவான் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து காப்பாற்றும். ஒருவேளை நமக்கு ஏதாவது துன்பத்துல வந்து நம்ம ஆளா இருந்தா, அது வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட பின் பிறவிகளோட கர்மத்தை வந்து சீக்கிரமா அழிக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி பண்றாங்க. அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக. ஏன்னா கர்மங்கள் புண்ணியம் இது இருந்தா, நம்ம புண்ணியங்கள் இருந்தா நம்ம வந்து பக்தி பகவான் கிட்ட போக முடியும். அதெல்லாம் 0 பண்ணாத நம்ம பகவான். அதனால
பண்ண முதல் அறிகுறியே வந்து பாண்டவர்களுக்கு வந்து விண்ணாகிறதுக்கு, வெற்றியை அடையறதுக்கு பகவான் வந்து அவங்க கூட இருக்காங்க, அவங்க பகுதியில் இருக்காங்க, கூடயே எப்போ இருக்கிறதுனால அதே ஒரு பெரிய அறிகுறி. பகவான் வந்து பாண்டவர்கள் வந்து கண்டிப்பா வெற்றியை பார்க்க போறாங்கன்றது ஒரு பெரிய அறிகுறி. சோ இந்த மாதிரி பகவானோட சகாயத்தை நம்ம வந்து ஏங்கணும். அது ஏங்குறதுக்கு என்ன என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, நமக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா பகவானோட நாம ஜபம் தான். இந்த நாம ஜபம் பண்ண பண்ண பகவான் வந்து நம்மளை வந்து உண்மையா வந்து நம்மளை வந்து கண்காணிக்கிறார். அவர்கிட்ட ஒரு காடே இருக்கு எல்லாம். ஆமா, இன்னும் நல்லா கண்காணிக்கும். எந்த விதத்திலயும் நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த மாதிரி கேரண்டி வந்து பகவானால தான் கொடுக்க முடியுமே தவிர யாராலையும் உறுதி கொடுக்க முடியாது. கவனம் கவனம். அதான் சமசர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் வந்து சமானமா பாக்குறேன். ஆனா பக்தர்களுக்கு மட்டும் நானு எப்பவும் ஒரு விசேஷமான கருணையை வந்து அவங்க மேல நான் வந்து வழங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த மாதிரி ராமாயணத்துல கூட நம்ம பார்க்கலாம். ராமாயணத்துல கூட சுக்ரீவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அறிவே இல்லாத ஒரு நபர் அவர் சுக்ரீவர். ஆனா அவர்கிட்ட ஒரு 2 விஷயம் வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை வந்து வச்சிருக்காரு, ஒரு சிறப்பான குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. என்ன 2 குணங்கள் அப்படின்னா, சுக்ரீவர் வந்து சாதுவோட சாங்கியத்தை வந்து எடுத்துட்டே இருப்பாரு. அவர் கூட இருக்கிற சாது யாரு? ஹனுமான். ஹனுமான் வந்து ஒரு சயின்டிபிக் பர்சன், ஒரு சாது. அவர் கூடயே இருக்கிறதுனால எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த சாது சங்கத்தோட அந்த குணங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்தது. அது ஒரு குணம் அவர்கிட்ட இருந்தது. 2வது குணம் என்ன அப்படின்னா, சுக்ரீவர் வந்து தன்னோட தவறுகளை வந்து அட்மிட் பண்றாங்க, தன்னோட தவறுகள் வந்து ஒத்துக்கிறார். நான் பண்றது தப்பு, நான் பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்றது வந்து ராமர்கிட்டயே சொல்லிட்டாரு. என்னோட வீக்னஸ் இந்த மாதிரி இருக்கு, நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியம் இல்லாத சாகசம் இல்லாத ஒரு நபர் நானு, என்னால எந்த விதமான ஒரு சக்தி கிடையாது, ஏன்னா என்கிட்ட ஒரு பயந்தாரி எப்படி சொல்றாங்க, ஓப்பனா சொல்றாங்க. நம்ம யாருக்கிட்டயா சொல்லுவோமா, நம்ம பயமா உள்ள பயமா என்னடா அப்படி பேசுறாங்க இல்ல, ஒரு சண்டையே வந்தா கூட என்ன அப்படி பேசுற நீ, உள்ள குடுக்குன்னு அடி அடிச்சுட்டே இருக்கு, ஹார்ட் பீட் ஒன்னும் ஓவரா அடிச்சுட்டு இருக்கு. அப்ப கூட இருந்தாலும் அவங்க கிட்ட காமிக்கல நம்ம தைரியசாலியா, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ, என்ன பேசுற நீ அப்படின்னு. ஆனா இவர் வந்து ஏத்திக்கிறார், நான் ஒரு பயந்தாளி, எனக்கு அப்பப்போ பயம், நிறைய பயம் இருக்கு, ஒருத்தரை வந்து எதிர்க்கிற சக்தி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏத்துக்கிறார். அந்த சிம்பிளிசிட்டி, சாதாரணமான குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. என்ன தவறுகள் இருக்கோ அது வந்து ஓப்பனா ராமர்கிட்ட சொல்றாரு, ராமர்கிட்டே வந்து வெளிப்படையா அவர்கிட்ட சொல்றார். அந்த 2 குணங்களை வந்து ராமர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒண்ணு, ஹனுமான் கூட இருக்காரு. அந்த ஹனுமான் கூட இருக்கிற காரணமே வந்து சூரிய பகவானோட அனுபவம். சூரிய பகவானே அவர் அமைச்சிருக்கிறது, என்னோட பையன் இந்த மாதிரி இருக்கான் சுக்ரீவன், அவனுக்கு எந்த விதமான அறிவு இல்லை, நீ ஒரு பெரிய அறிவாளி, நீ பெரிய யோகி, தூயமான பக்தர், எனக்கு நீ குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யற, சுக்ரீவனை போய் அவருக்கு வந்து நீ கைட் பண்ணு. சுக்ரீவனுக்கு புத்திரன், ஆமா, சூரியனோட புத்திரன் தான் சுக்ரீவன், வடிவம் தான். அதனால ஹனுமான் அவர்கிட்ட, அவரது ஆன்மீக குரு அவருக்கு, சூரியனோட ஹனுமானோட ஆன்மீக குரு வந்து சூரியன். அவர்கிட்ட தான் அவர் வந்து பறந்துட்டே வந்து அவர் வந்து கல்வியை கத்துக்கிறாரு. ஏன்னா அவரோட ஸ்கூல்ல வந்து அப்போ இது இல்ல, இடம் இல்ல, வேகன்சி இல்ல, ஃபுல் ஆயிடுச்சு, லட்சக்கணக்கான மக்கள் சீடர்கள் வந்துட்டாரு. இப்ப நோ வேகன்சின்னு சொல்றாரு சூரியன், உனக்கு வேகன்சி இல்ல மாட்டாரு. பரவாயில்ல, ஒன்னும் எனக்கு இது இல்ல குருஜி, நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் பறந்துட்டு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறேன். அப்படியே அவர் என்ன குருகுலம், அந்த மாதிரி குருகுலம் தான் அவர் படிச்சாரு இவரு ஹனுமான். அப்படி படிச்சு பெரிய அறிவாளி ஆயிட்டாரு. அப்புறம் சுக்ரீவன் கிட்ட அவர்கிட்ட இருக்கிறதுனால சுக்ரீவனுக்கு ஒரு நல்ல இது இருந்துச்சு. அவரு எந்த விதமான ஒரு விஷயங்கள் கூட அவரை ஹனுமான கேட்காம அவர் வந்து எதுவுமே முடிவெடுக்கிறது. அதே மாதிரி ஹனுமானும் சுக்ரீவருக்கு என்ன சொல்றாங்களோ அப்படி அவருக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கிறார். அதனால இங்க என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் அறிவுரை வந்து பகவானோட அந்த பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும். எப்பவும் வந்து கிருஷ்ணர் இருக்காரு, கிருஷ்ணரை வந்து வரவேற்கணும், நம்மளோட வாழ்க்கையில வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்ப நிறைய இது ஜீரோகள் இருக்கு, 1000 ஜீரோ இருந்தா கூட என்ன மதிப்பு இருக்கா, இல்ல, அது பக்கத்துல 1 போட்டா எல்லா ஜீரோவுக்கும் மதிப்பு வந்துருக்கு. அந்த மாதிரி பகவானோட அந்த என்ன சொல்றது, அவரை வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட செயல்ல வந்து அவரை ஆட் பண்ணிக்கணும், அவரை வந்து வரவேற்கணும். அப்படி வரவேற்காதான் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பயணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அதை பகவானை ஆட் பண்ணணும்.
ரெண்டாவது அறிகுறி என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி பத்தி சொல்றாங்க. லக்ஷ்மி தேவி அங்க மகாபாரதம் குருட்சேத்திரத்துல நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி தேவியோட அந்த இது இருக்கு, அந்த அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். சோ எங்க லட்சுமி தேவி இருக்காரோ அங்க யார் இருப்பாங்க? பணம் இருக்கும், செல்வம் இருக்கும். வேற யார் இருப்பாங்க? லட்சுமி தேவி இருக்கிறது யார் இருப்பாங்க? பெருமாள் இருப்பார். லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் சிந்தாமணி பிரகார சத்ம சாதந்த ஸ்லோகம் பார்க்கலாம். பிரம்மா சொல்றாரு, எங்க லட்சுமி தேவி இருக்காரோ அங்க வந்து பெருமாள் இருப்பார். எங்க லட்சுமி இருப்பாரோ அங்க நாராயணன் இருப்பார். சோ நாராயணர் இல்லாத இடத்துல லட்சுமி இருக்கிறதுல, லட்சுமி இல்லாத இடத்துல நாராயணன் இருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கூடயே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செல்வமும் தர்மமும் வந்து ரெண்டு கூட இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அண்ணன் என்ன ஆகும்? ரெண்டு கூட இருந்தா நம்மளுக்கு எல்லா செயல் வந்து கரெக்டா வந்து நம்ம வெற்றியை பார்க்கணும். அதனால லட்சுமி இருக்கிற இடத்துல வந்து நாராயணன் இருக்காரு. நிறைய பேர் என்ன பண்றாரு, நாராயணன் வந்து ஒதுக்கி வச்சுட்டு லட்சுமியை மட்டும்தான் வழங்குறாரு. லட்சுமி பூஜை கூட வருது. என்ன பண்றாங்க? தனலட்சுமி, சந்தான லட்சுமி, எல்லா லட்சுமியும் உட்கார வச்சு பெருமாளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் நிறைய காசு, பணம், செல்வம், தங்கம், வெள்ளி எல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்றோம். அப்படி பண்ணா மகாபாரதம்ல அவங்க லட்சுமி இருக்காங்க. சோ அதனால அந்த லட்சுமி நாராயணர் இல்லாம ஒரு லட்சுமியை நம்ம வணங்கினா எப்படி வணங்குற மாதிரி அவங்க அர்த்தம் புரிதல் அப்படின்னா, ராவணன் என்ன பண்றான்? ராமனை விட்டு சீதா மாதாஜியை மட்டும்தான் அவன் வந்து ஆசைப்பட்டு அவனை சீதா மாதா. அதே மாதிரி நம்மளோட பூஜை ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னா, ராமன் இல்லாத நாராயணன் இல்லாத லட்சுமியை நம்ம வணங்கினா ராவணன் எப்படி கடைப்பிடிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு பூஜைக்கு சமானம். அதனால லட்சுமி, இன்னொன்னு லட்சுமி வந்து செஞ்சனம் ஜாஸ்தி, பதட்டம் ஜாஸ்தி. ஏன் பதட்டம் அப்படின்னா, நாராயணன் இல்லாத இடத்துல பதட்டம். நாராயணன் இருந்தா அந்த பதட்டமே இருக்கிறதுல அமைதியா இருக்கிறது இல்ல. பாத சேவை பண்ணிட்டே இருப்பாரு, எப்பவும் பாத சேவை பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா நாராயணன் இல்லைன்னா அவங்களுக்கு பதட்டம் வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாரு இல்லையா, லட்சுமி ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்தா நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கு, நாளைக்கு எங்க வீட்டுல இருந்தா பிரபு வீட்டுக்கு வந்து அப்படி செஞ்சனம் ஜாஸ்தி, பதட்டம் ஜாஸ்தி. எங்க பதட்டம் இருக்கோ அந்த பதட்டம் வந்து எப்போ வருதுன்னா, நாராயணன் இல்லாத இடத்துல பதட்டம் இருக்கும். ஆனா நாராயணன் இருந்தா அந்த பதட்டத்தோட அந்த தன்மையே அவருக்கு இருக்கிறது போயிடுமா. அதனால லட்சுமி இருக்கிற இடத்துல நாராயணன் இருக்காரு. அந்த லட்சுமி நாராயணன் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல பாண்டவர்களுக்கு என்ன இருக்கும்? வெற்றியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அறிவுரையை சொல்றாங்க. சோ இப்படி அந்த மூணாவது வந்து அந்த ரதம், அர்ஜுனர் வச்சிருக்கிற அந்த ரதம் பாருங்க, சேரியட், அந்த அறிகுறையை பார்த்து இந்த ரதம் இருக்கிறதுனால அர்ஜுனருக்கு பாண்டவருக்கு வந்து வெற்றியை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, காண்டவ பிரஸ்தான்னு சொல்லி ஒரு வனம் இருக்கு. இதுல மகாபாரதம் நம்ம பார்க்கலாம், ஒரு செக்மெண்டே வருது, ஒரு டிவிஷன் வருது. அந்த பகுதியில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தடவை கிருஷ்ணர் அர்ஜுனர் வந்து அந்த காண்டவ பிரஸ்தத்துக்கு போயிட்டே இருப்பாரு. பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஷிக்கார் மாதிரி, பிக்னிக் மாதிரி போயிட்டே இருப்பாரு. அங்க ஒரு வயசான பிராமணன் வந்து நடந்துட்டு இவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஐயா எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாரை பண்ணி என்னன்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் இவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு அக்னி தேவர் தான், வேற யாருமே கிடையாது. இங்க ஸ்வேதக்கி அப்படின்ற ஒரு மன்னார், அந்த மன்னார் வந்து பெரிய வேலியை தொடங்கியிருக்காரு, யக்னத்தை தொடங்கியிருக்காரு, மகா யக்னம். அந்த யக்னத்தை தொடங்கும் போது நிறைய நெய்யை ஊத்திட்டாரு. அந்த நிறைய நெய்யை வந்து அதை வந்து பயன்படுத்துறதுனால என்னோட வயிற்றுல வந்து என்னாச்சுன்னா அஜீரணம் ஆயிடுச்சு. எனக்கு என்னால வந்து வாழவே முடியல, அந்த அளவுக்கு அஜீரணம் ஆயிடுச்சு. அதனால இப்ப நிறைய மூலிகைகளை வந்து நான் வந்து எடுத்தாதான் சாப்பிட்டாதான் எனக்கு வந்து சரியா பண்ணும். அதனால இந்த காண்டவ பிரச்சனை, அதனாலதான் நான் வந்திருக்கேன். அதனால நீங்க அதுக்கு வந்து எனக்கு சகாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்னி தேவர் வந்து அர்ஜுனரையும் கிருஷ்ணனையும் அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இது தக்ஷகா அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்கு. அந்த தக்ஷகா பாம்பு வந்து இந்திரனுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு பக்தர். சோ இந்திரன் இருக்கிற வரைக்கும் அந்த தக்ஷகனுக்கு வந்து எப்பவும் பாதுகாப்பு. அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த
அங்க அந்த காண்டவ பிரசத்தை வந்து இருக்கிற அங்க இதெல்லாம் முழுங்கிடுவார். அப்படியே இந்த நெருப்பை வந்து உத்பவம் பண்ணி எல்லாமே முழுங்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது நெருப்பாயிடுது. காண்டவ பிரசம் எல்லாமே நெருப்புல முழுங்கிடுது. அப்போ இந்திரா என்ன பண்றாரு, தக்ஷகனுக்கு ஏதோ ஆயிடுது அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்துறாரு. அங்கிருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அது ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் அக்னிதேவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன பண்றாரு, இப்ப நம்ம ரதத்துக்கு எல்லாமே ரத யாத்திரைக்கு ஒரு துணி போட்டோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய கெனோப்பி, இந்த டார்பால் மாதிரி ஒரு பெரிய கெனோப்பிய வந்து அங்க தன்னோட தனுர் வித்தியத்தை வந்து இது பிரயோகம் பண்ணி அதெல்லாம் மூடிடுறாரு. மழையே உழக்கூடாது அந்த அக்னி மேல. அந்த மாதிரி எல்லாமே அதுல ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு, பாதுகாப்பு. அது பாதுகாப்பு பண்ண உடனே அது ஸ்டாப் ஆயிடுது, மழை ஸ்டாப் ஆயிடுது. அக்னி தேவரோட ஆசையும் நிறைவேறிடுது. அவரோட அஜீர்ணமும் எல்லாமே அந்த குணமாயிடும். குணமான உடனே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அர்ஜுனருக்கு. சார் அப்பதான் அக்னி தேவர் வந்து அந்த ரதத்தை வந்து இவருக்கு கொடுக்குறாரு, பிரசன்ட் பண்றாரு. அந்த ரதத்தை வந்து வர ஒரு கிஃப்டா கொடுக்குறாரு அர்ஜுனருக்கு. அதே மாதிரி அந்த சமயத்திலே வந்து என்ன பண்றாங்க, அக்னி தேவர் அவருக்கு இது இன்னொரு அறிகுறை, 4வது அறிகுறை என்ன அப்படின்னா, கந்தர்வர் பேர் வந்து கரெக்ட் அவ்வளவுதான், சித்திரரதா பேர். சித்திரரதான்ற ஒரு கந்தர்வர். அவர் என்ன பண்ணாரு, அம்பும் வில்லும் அவருக்கு அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. இது ஒரு அறிகுறை. கிருஷ்ணருக்கு வந்து பாண்டவர்கள் வந்து வெற்றி அடையிறதுக்கு இது ஒரு அறிகுறை. அந்த ரதம் ஒரு அறிகுறை. இந்த மாதிரி தேவர்களே வந்து பாண்டவர்கள் எல்லாருக்குமே சகாயம் பண்றது வந்து ரெடியா இருக்காங்க. என்ன வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க பாண்டவர்கள், ஏன்னா தூயமான பக்தர்கள் சொல்றதுக்காக. ஸோ இப்படி நிறைய விதத்துல வந்து பாண்டவர்கள் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சகாயப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இந்த சயின்ஸ் எல்லாமே பார்த்தா, இந்த அறிகுறிகள் எல்லாமே பார்த்தா கண்டிப்பா இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும், கண்டிப்பா இவர் வெற்றியை அடைவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அதனால அந்த 5வது ஒரு சைன் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அர்ஜுனர் வந்து அந்த சங்கநாதம் பண்றாங்க பாருங்க. அந்த சங்கநாதத்திலே எப்படின்னா, இந்த சங்கநாதத்துல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம், வேறுபாடு நிறைய இருக்கு. அதாவது பகவானோட திருவடிகளை வந்து யார் ஆசிரியம் எடுத்திருக்காங்களோ, திருநாமத்தோட ஆசிரியம் எடுத்திருக்காங்களோ, அந்த பக்தர்கள் மட்டும்தான் இது வந்து இதாகும், அந்த என்ன சொல்ற உதவும். அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சப்போர்ட்டா இருக்கும். அவங்களோட இதயத்துல வந்து ஒரு உல்லாசம், சந்தோஷம், உற்சாகம், தைரியம் எல்லாமே வருமா. ஆனா யார் பகவான நாமத்திலயோ பகவான் மேல வந்து அடிக்கலம் எடுக்காத இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து உதவாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர என்ன சொல்றது, டெரர் மாதிரி இருக்கும், பயமா இருக்குமா. அதே இப்போ கிருஷ்ணரே அர்ஜுனர் வந்து இந்த சங்கத்தை ஊதும் போது கௌரவர் இதயம் எல்லாமே அப்படியே அந்த ஹார்ட் பீட்டோட ரேட் அப்படியே ஜாஸ்தி ஆயிடுச்சான், அதிகமாயிட்டே போதாம், கடகடகடான்னு வணங்குறாங்க. பயம் நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து விட்டுற போறோம், அந்த அளவுக்கு அந்த சப்தம், அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து அவங்க வந்து பயங்கரமா இருக்குமா, டெரர் மாதிரி இருக்குமா. அதே பக்தர்கள் வந்து அதை வந்து எப்படி அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு சங்கீதமா இருக்கு, கேட்கறதுக்கே ரொம்ப அது உல்லாசமா இருக்கு, ஆனந்தமா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த பகவானோட அந்த நாமத்தோட அந்த வெளிப்பான ஒரு சக்தியை வந்து எப்படி பக்தர்கள் எடுத்துக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். சோ இப்படி பகவான் அப்புறம் யுதிஷ்டமரா தர்மரோட சங்கம் வந்து சங்கத்தோட பேர் வந்து அனந்த விஜயா. அது ஒரு அறிகுறை. அனந்த விஜயா அப்படின்னா எப்பொழுதுமே வெற்றி தான். தர்மர் வந்து வெற்றியை பார்க்காம தோல்வியை பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா தன் கூட யார் இருக்காரு, பகவான் கிருஷ்ணர் இருக்கிறதுனால எப்பவும் வெற்றியை பார்க்கறாங்க. அதனாலதான் பேரே வந்து அனந்த விஜயன் பேர் வச்சிருக்காரு. இது ஒரு அறிகுறை. இப்படி 9 அறிகுறைகள் வந்து தெரிய வருது 1வது அத்தியாயத்துல. பாண்டவருக்கு வந்து வெற்றி நிச்சயம். இந்த வெற்றி வந்து போறதுக்கு முன்னாடி சஞ்சயனுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் திருத்தராஷ்டிரருக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி துரியோதனர் அந்த மாதிரி இவர் அப்படி அவர் இப்படின்னு சொல்லி அவர் வந்து புகழ்ந்து அவரை வந்து நல்லா புகழ்றாரு, அவர் எல்லாரையும் புகழ்றாரு. ஏன்னா சஞ்சயன் இவர் சொன்னா கூட அவர் புரிஞ்சிக்க மாட்டார், புரிஞ்சிக்க மாட்டார். சோ இப்படி எப்போ இந்த மாதிரி கௌரவர்கள் எல்லாமே இப்படி அந்த அறிகுறைகள் எல்லாமே நம்ம பார்த்தா கண்டிப்பா பகவானோட கிருஷ்ணருக்கு வந்து எப்படியோ கிருஷ்ணர் கூட இருக்கிறதுனால பாண்டவர் வந்து வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா,
நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம வந்து ஒரு ஒரு செயல்லையும், ஒரு ஒரு யோசனையிலையும், ஒரு ஒரு உணர்வுலையும் நம்ம வந்து பகவானை வந்து எப்போ நம்ம வந்து வரவேற்கிறோமோ, அப்போ நம்மள கூட இந்த 9 வகையான அறிகுறைகளை வந்து நம்ம பார்க்கலாம் சொல்லிதான் இங்க வந்து இந்த பாயிண்ட வந்து நான் கோரிலேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட செயல்களை வந்து ஒரு ஒரு செயலையும் நம்ம பகவானை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணரோட வாக்க கேட்கணும், கிருஷ்ணரோட பக்தர்களோட அந்த என்ன சொல்றது, மூத்த பக்தர்கள் இருப்பாங்களா, அவங்களோட சாங்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். எப்போ அந்த சாங்கியத்தை வந்து எடுக்காம இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டே இருக்கோம். அதனால எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். ஆனா அது பிராரம்பத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பக்தர்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா தெரியும். எங்கடா கஷ்டம், நான் பிரார்த்தனை பண்ணேன், அவரு எனக்கு வந்து ஒண்ணுமே ஆசிரியமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வெறுத்துருவோம், வேதனையா இருப்போம். ஆனா அந்த வேதனை எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி வேதனைகள் பல வேதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்து எதிர்க்க வேண்டியதா இருக்கும். அப்போ உன்னோட நிலைமை என்ன இருக்கும், அதனாலதான் நான் உனக்கு இந்த பயிற்சி கொடுக்குறேன். இந்த பயிற்சி கொடுக்கறதுனால நீ எப்பேற்பட்ட வேதனையை வந்து நீ வந்து என்ன பண்ணலாம், எதிர்த்து நிக்கலாம். ஒரு வீட்டுல வந்து சடனா ஒருத்தர் வந்து தவறிட்டாரு, 2 மாசத்துக்கு இன்னொருத்தர் தவறிட்டாரு. அப்ப எப்படி இருக்கு நம்ம வீட்டுல, என்னமோ நம்ம வாழ்க்கையை விட்ட மாதிரி ஆயிடும். வாழ்க்கையில ஒரு பெரிய ஆகாயமே தலைமையில விழுந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி வேதனைகள் எல்லாமே பயிற்சி பண்றதுக்காக தான் பகவான் என்ன பண்றாரு, நம்மளுக்கு கஷ்டத்துக்கு மேல துன்பத்து மேல துன்பம் கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த துன்பத்தை வந்து எதிர்த்து நின்று பக்தி தோண்டம் வந்து நம்ம கண்டினியூ பண்ண பாருங்க, தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருக்க பாருங்க. அந்த சமயத்துல தான் பகவான் வந்து இவர் வந்து இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துரு பகவான். அப்போ எப்பேற்பட்ட வேதனை வந்தா கூட நம்மளால எதிர்க்கிற ஒரு சக்தி நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, அந்த பக்தினால, அந்த சேவைனால, அந்த தொண்டுனால, அந்த கைங்கரியம் பண்றதுனால நமக்கு வந்து அந்த இது என்ன சொல்றது, அந்த ஆன்மீக சக்தி வந்துடும். அதனாலதான் பலராமா அப்படின்னு என்ன அர்த்தம், பலரான ஆன்மீக சக்தி கொடுக்குறவங்க நம்ம. அதனாலதான் பலராமரும் நித்யானந்த பிரபு வந்து நம்ம வந்து எப்பவும் பிரார்த்தனை பண்ணணும். நித்யானந்த பிரபு சைத்தன்ய நம்ம எப்பவும் நம்ம வேதனையை சொல்லிக்கலாம். எந்த விதமான ஆசைகள் இருந்தா கூட அவர் நிறைவேற்றுவார். நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு, இவங்க 2 பேர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணாலே போதும். எல்லா விஷயங்களை வந்து என்னென்ன நம்ம பக்தியில வந்து நம்மளுக்கு வந்து என்ன தடைகள் எதை இருக்கோ அந்த தடைகள் எல்லாமே நீக்கி வச்சிருவாங்க இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரோட வடிவம். இப்ப நித்யானந்த பிரபுவோட கருணை வேணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா, பக்தர்களோட சேவை செய்யணும். ரைட், பாணிஹண்டி ப்ரோக்ராமே அதுதான். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, பாணிஹண்டி உற்சவமே வந்து எதுக்காக செய்யணும்னா, சும்மா நதிக்கிட்டே போய் அவர்களுக்கு குளிப்பாடிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிடுறது கிடையாது. பக்தர்கள் எப்போ சந்திருப்தி பண்றோம். ரகுநாத கோஸ்வாமி என்ன பண்ணாரு, அவர் கொடுத்த தண்டனை என்ன தண்டனை கொடுத்தாரு, எல்லா பக்தர்களையும் அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நீ வந்து பிரசாதத்தை வந்து பரிமாறு. அப்போ எல்லா பக்தர்கள் வந்து சந்தோஷமான பிறகு அந்த சேவை பண்ண பிறகு, வைஷ்ணவர் சேவை செஞ்சா நித்யானந்த பிரபு வந்து சந்தோஷப்படுத்துவாரு, நித்யானந்த பிரபு சந்தோஷப்படுத்தா சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷமாயிடுவார், சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷமானா ராதாகிருஷ்ணன். இதுதான் சீக்ரெட். இது பக்தியில வந்து இந்த வட்டத்துல வரணும். இந்த வட்டத்துல வந்தாதான் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து அடையும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆன்லைன்ல ஏதாவது இருக்காங்க 2-3 பேர், அவங்க ஏதாவது கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் என்ன கேளுங்க. நீங்க கேட்கலன்னா நான் கேட்க வேண்டியதா இருக்கும். நீங்க கேள்விகள் கேட்கலாம், நான் கேள்வி கேட்பேன். இப்ப சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, பரவாயில்ல. எதுவுமே கூச்சப்படாதீங்க, கூச்சப்படாம கேளுங்க. கேளுங்க. கேட்டாதான் நாங்களும் வந்து இன்னொரு வாட்டி போய் படிப்போம். நல்லா சந்தையா முன்னுக்காக நம்ம படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா நீங்க கேட்கறதுனால எல்லாருக்கும் அந்த ஆன்சர் எல்லாம் கிடைக்குது. கேட்கறதுல தப்பே கிடையாது. கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னும் படிக்கலாம், இன்னும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டே இருந்தா நமக்கு அந்த இது வரும். காண்டவா, ஆமா கரெக்ட். இவரு வராது, இன்ஜினியர் விஸ்வக்சேனா. அவர் வந்து விஸ்வகர்மா, கரெக்ட். அவர்தான் சுப்ரீம் இன்ஜினியர். எல்லா தேவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பெரிய பெரிய மாளிகைகள் கட்டணும்னா அவர்தான் வருவார். ஆமா, மாளிகை கட்டார். ஆமா கரெக்ட். அந்த நிவாசம் பண்றதுக்காக அவங்க வந்து மாளிகை கட்டி கொடுக்குறாரு. கரெக்ட். அதுல வந்து துரியோதனர் கூட உழுந்துடுறாரு.
கட்டுறாங்க. ஆமா, அப்பதான் இந்த போர் நடக்குது. ஏன்னா இவர் வந்து அக்னி தேவருக்கு சப்போர்ட் பண்றாரு, அவர் வந்து தக்ஷகருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. அந்த தக்ஷகா பாம்பு தெரியும் இல்லையா எல்லாருமே? தக்ஷக். ஆமா, போர்ல கூட. ஆமா, தலைப்பா. பாகவதம் ஸ்டார்ட் ஆகுது அதனாலதான். பாகவதம் அதில் தான் தொடங்கும். ஸ்ரீமத் பாகவதம் வந்து தொடங்குறது அந்த பாம்புனாலதான். பரீட்சித் மகாராஜ் வந்து பண்ணிடுவார் இல்லையா? ஏன் பரீட்சித் மகாராஜோட பையன் ஜென்மேஜயா வந்து தன்னோட தந்தைய வந்து ஒரு பாம்பு, தக்ஷக பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லி இருக்கிற எல்லா பாம்புகளையும் வந்து யக்ன குண்டத்துல வந்து போட்டு அதை வந்து வதம் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. யாருக்கு நானும் கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில வியாசதேவரே வராரு. வியாசதேவர் உட்காந்து அவர் வந்து பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் பண்றதுனால எல்லாரையும் வந்து வதம் பண்றது நியாயம் கிடையாது. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணு. அதுல வந்து பூ வந்து விளையாது, வெளிச்சமே இல்லாது, ஃப்ரூட்ஸ் கூட இருக்காது, எந்த பழங்களும் கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பாண்டவருக்கு கொடுக்குறாங்க இவங்க, கௌரவர். முக்கியமான பாயிண்ட், இந்த பாண்டவ பிரஸ்தான ஒரு இடம் வந்து அங்க எந்த விதமான வெளிச்சமே கிடையாது, உதவாத இடம், யாருக்கும் உதவாது. அந்த இடத்த வந்து பாண்டவருக்கு கொடுக்குறாங்க. அழகா பண்றாங்க. பக்தர்கள் வந்து மண்ணு கொடுத்தா கூட மாணிக்கம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாராவது இந்த கொடுத்த வகுப்புல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? இப்ப சொன்ன இதுல நான் வந்து ஒரு லைன், ஜஸ்ட் ஒரு லைன், இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஏன்னா நானே சொல்லிட்டே போயிட்டே இருந்தா நமக்கு என்ன புரிஞ்சிருக்குது, நம்ம வாழ்க்கையில இது எப்படி நம்ம அப்ளை பண்றது நமக்கு தெரியாம போயிடும். அதனால இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த நம்ம 9 அறிவுரைகள் கொடுத்தாங்க, அதுல ஒரு அறிவுரை ஏதாவது சொல்ல முடியுமா? குட். நம்ம செய்யற செயல நம்ம வாழ்க்கையில வந்து பகவான் வந்து வரவேற்கணும். வெரி குட், ரைட். லக்ஷ்மியை மட்டும் தனியா வணங்குறது விட்டுட்டு லக்ஷ்மியும் நாராயணையும் சேர்த்து நம்ம வணங்கினா அர்த்த தர்மா இந்த ரெண்டுமே நம்ம சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம தர்மத்தை மட்டும் நம்ம வந்து வணங்கக்கூடாது. தர்மத்தையும் லக்ஷ்மி இல்லாம நாராயணன் வணங்கக்கூடாது, நாராயணன் இல்லாம லக்ஷ்மியும் வணங்கக்கூடாது. ரெண்டு பேரையும் நம்ம சேர்ந்து காம்பினேஷன் வந்து நல்ல பொருத்தமான ஒரு ஜோடி. அந்த பொருத்தமான ஜோடி இருந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், கரெக்டா நம்ம வந்து பக்தியை கூட நம்ம நல்லா செய்யணும். அதாவது சப்போஸ் இப்ப சில பேர் என்ன பண்ணாங்க, லட்சுமி ஒன்றும் தேவையில்லை, நாராயணன் இருந்தா போதும், கிருஷ்ணன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா பண்ண முடியாது நம்ம. ஏன்னா அந்த லட்சுமியை யாருக்காக நம்ம பயன்படுத்திக்கணும், பகவானோட சேவையில நம்ம ஈடுபடணும். அதனால லட்சுமி நாராயணா ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன்ட் ஃபார்ம். ராதா கிருஷ்ணா ஏகாத்மா, அவங்க ரெண்டு வேதங்கள், ரெண்டு உடல்கள். ஆனா பாவம் வந்து ராதா ராணியோட பாவமா சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அதனால லட்சுமி நாராயணன் ரெண்டு பேரும் இருக்கணும், லட்சுமி வேணும், நாராயணன் வேணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணவருக்கு வந்துட்டா லட்சுமி வந்து ஒதுங்கிறார். லட்சுமி ஒன்று தேவையில்லைங்க நம்மளுக்கு, ஆனா லட்சுமி வேணும். லட்சுமியில நம்ம வந்து பக்தி சேவை பண்ண முடியாது. ஆனா அந்த லட்சுமியை வந்து யாருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லட்சுமி யாருன்னா ராதாராணியோட வடிவம். இந்த ராதாராணியே வந்து அயோத்தியில சீதா மாதாவா வருவாரு, வைகுண்டத்துல லட்சுமி தேவியா வருவாரு, கைலாசத்துல பார்வதி தேவியா வருவாரு. அந்த பார்வதி தேவி பௌத்திக உலகத்துக்கு வரும்போது மகாமாயாவா துர்கா தேவியா அவர் வந்து ஆவிர்வாவம். அதை நம்ம லட்சுமியும் வேணும், நமக்கு நாராயணன் வேணும். லட்சுமி நாராயணன் ரெண்டு பேர் இருந்தாதான் அந்த லட்சுமி வந்து தூயமான பக்தர் நாராயணனுக்கு. அதனாலதான் நம்ம வந்து நாராயண சொல்லி கூப்பிடுறது இல்ல, லட்சுமி நாராயணா, சீதாராம, லட்சுமி நரசிம்மா, லட்சுமி நாராயணா, இப்படிதான் நம்ம கூப்பிடுறோம். ராதா கிருஷ்ணன், கிருஷ்ணாராமன் கூப்பிடுறீங்க, நம்ம கூப்பிட மாட்டோம். ராதா கிருஷ்ணன் பக்தர்கள் தான் முதல். தூயமான பக்தர்களை நம்ம வந்து சேர்க்கிறதுனால கிருஷ்ணர் வந்து சந்தோஷப்பட்டிருக்கார். அவரே சொல்றாரு 9வது சந்தத்துல பாகவதோட இது அந்த பகுதி வரும்போது, நான் வந்து பக்தரோட அவரோட கட்டுப்பாட்டு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வெரி குட், நைஸ். பிரபு சேவை மனப்பானம். பக்தி என்றாலே சேவை மனப்பானம். இந்த சேவை என்ற சேவை பண்ணாதான் நம்ம வந்து பக்தியில வந்து தொடர்ந்து நம்ம வந்து வளர்ச்சி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. அப்புறம் அக்னி தேவர் எப்படி வந்து அவரோட ரதத்தை கொடுத்ததுனால அது ஒரு அறிவுரை வந்து கண்டிப்பா வெற்றியை பார்க்கறாரு. இதனால இப்படி நம்ம சம்மரைஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து மெமரியில இருக்கும். ஏன்னா மெமரியில இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து
பேசிட்டே இருக்கணும், இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கணும். இப்ப வந்து 10 பேரு நம்ம வந்து வெளியே ஏதோ ஒரு இதுக்கு போறோம், ஒரு டூருக்கு போறோம், அங்க என்ன பேசுறோம்னா அந்த பிரசல்ப பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் வராது. அதனால அங்க என்ன பண்ணணும், பகவானை வந்து ஆட் பண்ணணும், பகவான் லீலைகளை பத்தி நம்ம பேசணும். அந்த லீலைகளை பத்தி குணகானம் பண்றதுனால நம்ம மறக்கவே மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பிரபு என்ன பண்றதுன்னு நான் மறந்துடுறேன் பிரபு, நான் மறந்துடுறேன் பிரபு. கேட்டது, பார்த்தது, படிச்சது நம்ம வந்து பேசிட்டே இருக்கணும். எத்தனை தடவை நம்ம பேசணுமோ அத்தனை தடவை நம்ம இதுல இதயத்துல பதவி ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும். நம்ம மறக்கணும்னா கூட நம்ம மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு சக்தி அதுக்கு இருக்கு, பகவானோட லீலை. அதனால பகவானோட லீலைகளை யார் கேட்கிறாங்களோ பகவான லீலைகளே பார்க்கணும். பகவானை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. என்ன ப்ரோ? அது இது பேர் கேட்குறீங்க, யார் கொடுத்தாரு? அவர் இவரு தான், அக்னி தேவர் தான் கொடுத்துருக்காரு. காண்டிவியா தானே சொல்லிருக்கீங்க? இது அதுவும் அவர் தான் கொடுத்துருக்கு. அது இவரு சிவபெருமான், அது பாசுபதாஸ்தம். அது இது காண்டிவியா இவரு தான், அக்னி தேவர் தான் கொடுக்குறாரு. அக்னி தேவர் தான் கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். அந்த அம்பு கொடுத்தவங்க நீங்க பேர், அவங்க வந்து சித்ரரதா ஒரு கந்தர்வர் சித்ரரதா. சொல்லுங்க முதல்ல. ஊதும் போது ராதாராணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராதா கிருஷ்ணன் 2 பேரும் ஒண்ணுதான். கிருஷ்ணரு ஆனந்தத்தை அடையணும் போது என்ன பண்ணுவாங்க, ராதாராணியா விஸ்தரணம் பண்ணுவாங்க. ராதாராணி வடிவமா வந்து அங்க வந்து எப்படி கிருஷ்ண பக்தி வந்து நம்ம ராதாராணி பண்றாங்கன்றது வந்து காமிக்கிறாங்க. ராதாராணி எப்படி பக்தி பண்றதுன்னு சொல்லி அதை வந்து அனுபவிக்கிறதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணரே ராதாராணிக்காக இயங்குவாரு, ராதாராணி கிருஷ்ணருக்காக இயங்குவார். ஸோ கிருஷ்ணர் எல்லா லீலைகளும் பண்றது ராதாராணியை வந்து சந்திக்கிறதுக்காக தான். அதே மாதிரி ராதாராணி லீலை பண்றது எல்லாமே கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக. ஸோ அது எதுக்கு, ஏன் இந்த மாதிரி இது பண்ணிருக்காங்கன்னா, அந்த பக்தி எப்படி பண்ணணுன்றது நம்மளுக்கு காமி கொடுத்தாரு, நம்மளுக்கு காமிக்கிறார் இந்த மாதிரி ஒரு பக்தியை பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்டாண்டிங் அடுத்த ரவுண்ட் பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு இருக்கா? நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாம். हरे कृष्णा माता जी। हरे कृष्ण प्रभु। हरे कृष्णा प्रणाम प्रभु। दंडवत प्रणाम प्रभु। दंडवत प्रणाम सेवा माता जी। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण प्रभु। ఏమన్నా డౌట్స్ ఉందా మీకు దీంట్లో? ప్రభు అది వనం కాస్తారు కదా, అది అగ్నిదేవుడు అక్కడ దక్షపాముని ఇంద్రదేవుడు కాపాడతాడు కదా, అది అంతా తినేస్తారు కదా, ఆయుర్వేద మూలికలంతా తినేస్తారు కదా, అప్పుడు ఆ పాము చచ్చిపోతుందా? దక్షపాము పరీక్షిత్ మహారాజుని కాటేస్తుంది కదా, అప్పుడు ఆ ఇంద్రదేవుడు ఆ పాముని కాపాడుతా ఉంటాడు కదా, జనమేజయుడు వచ్చేసి ఆ అగ్నిని అన్ని పాములు పడినట్లు చేస్తాడు కదా, అప్పుడు ఆ పాము వచ్చలేదా? దానికి ముందు ఆయన వ్యాసదేవుడు వచ్చి వాళ్ళని స్టాప్ చేయిస్తారు. వ్యాస మహర్షి ఉన్నారు కదా, వాళ్ళు వచ్చి దాన్ని స్టాప్ చేస్తారు. ఇదంతా నువ్వు చేయకూడదు, అన్ని పాముల్ని చేసేది తప్పు, అది ఏదో ఒక పాము తప్పు చేసిన దానికి మీరు అన్ని పాముల్ని వచ్చి చేసేది తప్పు అని చెప్పేసి దాన్ని స్టాప్ చేసేస్తారు. అప్పుడు అడవిలో ఉంటుంది కదా దక్షపాము, అదేమయ్యా? అది తప్పించుకొని పోయిస్తుంది. అది తాండవ ప్రస్థ అనే భాగం చదివితే మహాభారత దాంట్లో చెప్తారు. అది తప్పించుకొని పోయిస్తుంది. లాస్ట్ లో చనిపోతుంది అనుకుంటున్నాను, అది మర్చిపోతుంది. చాలా దినాలు చదివి అది మర్చిపోతుందో లేదా చనిపోతుందో అది తెలియదు. పాయింట్ ఏమంటే, ఇక్కడ నేను చెప్పిన పాయింట్ ఏమంటే, అగ్నిదేవుడు ఇచ్చే రథం ఉంది కదా, రథం వచ్చి విజయానికి చిహ్నము. విజయానికి చిహ్నము. ఈ క్లాస్ అయిపోతే ఏమంటే 9 సైన్స్, 9 సైన్స్ ఆఫ్ విక్టరీ. పాండవులు వచ్చి జయించేదానికి ఒక 9 రకాల ఒక చిహ్నాలు, 9 రకాల ఒక ఇది ఏమది పాజిటివ్ సైన్స్. ఇది ఉండేదానికే ఏమైతుంది, పాండవులు గ్యారంటీ జయిస్తారని చెప్పి యుద్ధం ముందరే తెలిసిపోతుంది అందరికి వాళ్ళకి. సరే ప్రభు, థ్యాంక్ యూ ప్రభు. హరే కృష్ణ. థ్యాంక్ యూ. హరే కృష్ణ. హరే కృష్ణ. హరే కృష్ణ.
హరే కృష్ణ మాతాజీ, థ్యాంక్ యూ మాతాజీ. హరే హే మాతాజీ, హరే కృష్ణ. హరే కృష్ణ. హరే హరే